துதுதும் தாந்தான தான தததததாந்தா தொந்தோது தாந்தானந்தன் துது தூது தூது தும் 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 ததததத டான் 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 தும்புதும் தும்புதும் தும் தும். எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் அந்த ஊர்க்கார் தலைவர் பார்க்காரு. 15 டெசன் 20 டெசன் 30 டெசன் பெற்று ஊரே கேடு நாடே கேடுன்னு கேவலப்படுத்திட்டீங்க. இப்போ எல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு 20 மைல் 30 மைல் தள்ளி அவங்களெல்லாம் கடல் இருக்கிற இடம், குளம் இருக்கிற இடம், ஆறு இருக்கிற இடம், தெப்பை இருக்கிற இடம், 4 கடல் சந்திக்கிற இடம், 3 குளம் சந்திக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அவங்க கொண்டு போய் அங்கங்கே புறம்போக்கு இடத்தெல்லாம், அப்போல்லாம் உன் இடம் என் இடம் அரசாங்க இடம்லாம் கிடையாது, அவங்களெல்லாம் அங்கங்கே ஒப்படைச்சிட்டு அங்கங்கே நியமிச்சிட்டு விட்டுட்டு அந்த ஊர்க்கார தலைவர் வந்திருக்கார். வந்த உடனே அப்போ எல்லாம் பார்த்து பேசுகிறாரு. ஆமாங்க, இப்போ நம்ம நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு ஐயா, இப்போ தான் கொஞ்சம் மாற்றம். அந்த சிலை செதுக்கும் சிற்பி, நமக்கு சிற்பியிலே தண்ணி பானை, குழம்பு சட்டி, சோத்து சட்டி, சல்லிக்கரண்டின்னு நிறையா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ஒரு மண் சட்டி, மண் செய்த மாதிரி ஒரு மண் ஒரு இடத்துல அமைஞ்சிச்சு. அந்த மண் சட்டியை எடுத்து நாங்கள் செய்கிறோம். அது என்னென்னா பள்ளமும் நல்லா பிளிச்சிங் ஆக மாட்டேங்கு, நல்லா சைனிங் ஆக மாட்டேங்கு, மேடும் பள்ளம் அந்த சட்டி இருக்குது. பரவாயில்லையா, இப்போ அந்த சட்டியை நம்ம செய்வோம். இப்போ அந்த சட்டியை சமைச்சோம்னா இந்த கல்லில் சிற்பிகள் செதுக்கி கொடுத்தாங்க. அது ஒரு நாள் போச்சு. அப்புறம் இப்படியே ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. மண் சட்டி இல்லைனா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க அப்படின்னு ஊருக்கார் ஒரு ஆள் அந்த பானையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. அவர் பேசுகிறாருங்க. சரி ரைட்டு, உன் இஷ்டப்படி செய். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு நாட்டு வைத்திய சித்த வைத்திய மருந்து கடை அது பாட்டில் நிறையா திறந்துருக்கு. நாட்டு வைத்திய சித்த டாக்டர்கள் ஒரு 80 பேர் வரைக்கும் பாம்பு கடித்தது, தேள் கடித்தது, எமர்ஜென்சியாக பார்க்குறதுக்கு, அவசரத்துக்கு பார்க்குறதுக்கு ஆளுகள் இருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம். இந்த சென்மம் தலைமுறை 19வது செண்ப தலைமுறையில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்லதே பண்ணுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே வாழ்வோம். இப்போ அவங்களுக்கு புல் வெட்டுறத ஒரு கத்தி கொடுத்துருந்தேன், அவங்க தயார் பண்ணிட்டாங்க. 2வது அருவா, அந்த அருவா எடுத்து சுள்ளி விரவு எல்லாமே கொண்டுட்டு அந்த 3 கல்லை கூட்டி அந்த மண்பானையை பற்ற வைங்க. எவ்வளோ சீக்கிரமாக பொங்குமோ அவ்வளோ சீக்கிரம் பொங்குங்க. இப்போ அடுத்து ஆராய்ச்சி நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிங்க. அதனால் இம்ப்ரூவ்மெண்ட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த கூழுக்கடை, கஞ்சிக்கடை, வெண்ணெய்க்கடை, நெய்க்கடை, அந்த வத்திக்குச்சி பெட்டி, தீப்பெட்டின்னு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு ஜென்மத்தை பற்றியும் ஒவ்வொரு சென்ட்ரேஷனை பற்றி நான் பேசியிருப்பேன். அதை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். தேங்க்ஸு, நன்றிங்க. அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம். உங்களோடு வாழ்வேன், உங்களோடு வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என் ரசிக பெருமக்களுக்கு, ரசிகை இல்லாத மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, நல்ல கருத்து வேறுபாடு வழிபாடு பண்ணவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குற மக்களுக்கு உங்களோட வாழ்வேன். வாழ்க வளமுடன், வாழ்ந்து கொண்டே இருப்பேன்.